வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ்ன்ற சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா 3வது பார்ட் வீடியோ. அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னா, நாங்க ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணுவோம். அதே மாடல உங்களுக்கு 4 சம் வந்து ஹோம்வொர்க் கொடுப்போம். அதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லணும். அதுதான் இந்த சீரிஸோட நோக்கமா இருக்குது. என்ன டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா, சிம்பிளிபிகேஷன்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாடல்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிளான மாடல், ஈஸியான ஷார்ட்கட் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாடல்ல நீங்க நெக்ஸ்ட் வரப்போற 4 क्वेश्चन சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ரூட் ஆஃப் 609 பிளஸ் ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் 70 பிளஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 81ஓட வேல்யூ மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட்டை நான் நெக்ஸ்ட் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணி காமிச்சறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணி காமிங்க சார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்தா சால்வ் பண்ணணும். ரூட் 81, அதாவது எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது 81 கிடைக்கும், 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81 கிடைக்கும். அப்ப இந்த ரூட்டுக்கு பதிலா 9. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ரூட் ஆஃப் 7 பிளஸ் 9 அப்படின்றது இருக்கு. 7ஐயும் 9ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் 16 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஹோல் ரூட்டோட வேல்யூ என்ன, ரூட் 16. ரூட் 16 கிடைச்சிருக்கு. எதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கும், 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடைக்கும். ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், அதனால டைரக்டா 4. அப்போ இந்த ஹோல் டேமோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க, ரூட் ஆஃப் 60 பிளஸ் இந்த ரூட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ரூட் 64 கிடைக்கும். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 64 கிடைக்கும், 8 ஸ்கொயர் பண்ணும்போது தான் நமக்கு 64 கிடைக்கும். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் 8 இருக்கும். அப்போ இந்த ஹோல் ரூட்டோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருச்சு, 8 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு, ரூட் ஆஃப் 248 பிளஸ் இருக்கு. பிளஸ்ல என்ன யூஸ் பண்ணோம், இந்த ஹோல் ரூட்டோட வேல்யூ 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரூட் வேல்யூவை பிளேஸ் பண்ணோம். ரூட் 248 பிளஸ் 8 256 கிடைக்கும். 256 ரூட் ஆஃப் 256. 256 எதோட ஸ்கொயர் நம்பர், 16ஓட ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு 256. 16 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 256 கிடைக்கும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டு 16 நிக்குது. அப்போ இந்த ஹோல் ரூட்டோட வேல்யூ 16. அப்ப இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு 16 போட்டலாம். இப்ப 609 பிளஸ் 16 609 16 கூட்டிடணும். கூட்டினா என்ன கிடைக்கும், 625 கிடைக்குங்களா? அப்ப ரூட் ஆஃப் 625 அப்படின்றது கிடைச்சிருக்கு நமக்கு. கடைசியில எதை ஸ்கொயர் பண்ணும்போது 625 கிடைக்கும், 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 கிடைக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 25 என்பதுதான் ஆன்சர். இது ப்ரொசீஜர் படி. ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் அப்படின்றத மட்டும் செக் பண்ணாலே போதும். ரூட் ஆஃப் 609 பிளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பிளஸ்னா 609க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, 625 அப்படின்ற நம்பர் தான் எக்ஸாக்டா ஸ்கொயர் நம்பர் வரப்போகுது. அதோட ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 625 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 25ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 625. ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு அந்த நம்பர் மட்டும் தான் நிற்கும். ஸோ டைரக்டாவே 25 அப்படின்றத போட்டலாம். இதே வந்து மைனஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா, 609 மைனஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போது 25. அப்ப முன்னாடி என்ன நம்பர் தான் வந்தாகணும், 24 அப்படின்ற நம்பர் தான் வந்தாகணும். மைனஸ்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் 24, பிளஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் 25. இந்த ரெண்டு மட்டும் தான் தெரிஞ்சுக்கோங்க. மைனஸ்னா கம்மியா இருக்கணும், பிளஸ்னா அதை விட அதிகமா இருக்கணும், 1 விட அதிகமா இருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இவ்வளவுதாங்க ஷார்ட்கட். ஓகேங்களா? அப்ப 625ஓட ரூட் வேல்யூ 25. இதே மாதிரி மாடல் நெக்ஸ்ட் 4 சம் இருக்கு. அந்த 4 சம்முக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் சம் பாருங்களேன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் சம் பாத்தீங்கன்னா ரூட் 75 பிளஸ் ரூட் 33 பிளஸ் ரூட் 4 பிளஸ் ரூட் 25ஓட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சார் இந்த கொஸ்டின் எனக்கு சால்வ் பண்ண தெரியல சார், எப்படி சார் நான் உங்ககிட்ட டவுட் கேட்கறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7339691304 என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த இமேஜ் அனுப்புனீங்கனாலே போதும். இதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மேக்ஸ் ரீசனிங் எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றது கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கான செகண்ட் ஹோம்வொர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட் 248 பிளஸ் ரூட் 52 பிளஸ் ரூட் 44ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 248 பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 248க்கு அப்புறம் வரப்போற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சு அதோட ரூட் வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துறீங்களேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? சேம் சிம்பிளிஃபை சுருக்குகன்னு கொடுத்திருக்காங்க. √49 பிளஸ் √220 பிளஸ் √16 பிளஸ் √81 வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கேயும் 49 பிளஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 49க்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சு அதோட ரூட் வேல்யூ தான் நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா சாய்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம போற வீடியோஸ் எல்லாம் வந்து நோட்டிபிகேஷன் வரும். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா √10 பிளஸ் √25 பிளஸ் √108 பிளஸ் √154 பிளஸ் √225 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 10ன்னு கொடுத்திருக்காங்க. 10க்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட ரூட் வேல்யூ தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 சம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.